மதுரை மீனாட்சி அம்மனின் வீர வரலாறு. பாண்டிய மன்னன் மலையத்துவசன் மற்றும் ராணி காஞ்சனமாலை ஆகியோரின் நீண்ட கால புத்திர பாக்கிய தவிப்பை தீர்க்க அன்னை பார்வதியே யாக குண்டத்திலிருந்து 3 முலைகளுடன் ஒரு சிறுமியாக தோன்றி அவர்களுக்கு மகளாக அவதரித்தாள். ஆண் வாரிசு இல்லாத பாண்டிய தேசத்தின் இளவரசியாக வளர்ந்த மீனாட்சி வில்வித்தை, வாழ்வீச்சு என அனைத்து போர்க்கலைகளிலும் சிறந்து விளங்கி ஒரு மகா வீராங்கனையாக திகழ்ந்தாள். தந்தையின் மறைவுக்கு பின் மதுரையின் அரியணையில் அமர்ந்து மகுடம் சூடிய அவள் தனது வீரத்தால் 8 திக்குகளையும் வெல்ல திக் விஜயம் மேற்கொண்டாள். உலக நாடுகளை வென்று இறுதியில் கைலாயத்தை அடைந்த போது அங்கே சிவபெருமானை கண்ட மாத்திரத்தில் அவளது 3வது முலை மறைந்தது. அப்போதுதான் அவர் தனது கணவர் என்பதை உணர்ந்து அந்த வீர மங்கை நாணமுற்ற பெண்ணாக மாறினாள். பின்னர் மதுரையில் தேவர்களும் மக்களும் போற்ற மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் மிக விமரிசையாக நடைபெற்றது. இன்றும் கையில் கிளியுடனும் தாமரையுடனும் மதுரையின் அரசியாக அமர்ந்து அன்னை மீனாட்சி தன் அருளாட்சியை தொடர்ந்து வருகிறாள்.